நீங்க செகண்ட் மேரேஜ் இல்லனா வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து உங்களை தான் திட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை தைரியமா பண்ணுவேன். அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலுமே. ஒரு சிலர் வந்து வைத்தறிச்சல்லையும் பேசலாம், இப்படி இருக்காங்களே நம்மளால அப்படி இருக்க முடியல அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. அவதான் என் லைஃபே. மேரேஜ் ஆன உடனே நான் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, நமக்குன்னு ஒரு பாப்பா வேணும், பையனும் காலேஜ் போயிட்டு இருக்கா, இந்த டைம்ல வந்துட்டு நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான். குழந்தை இருக்கேன்ற ஒரு சந்தோஷம் தான் இருக்கு, இருந்தாலும் ஆனா அந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட்டு வேணும்ல. அந்த டைம்ல எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. கஷ்டப்படும் போது எனக்கு யாருமே உதவிக்கு இல்லை. அந்த டைம்ல ஃபேமிலியில வந்து நான் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன்றதால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்ப காண போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்த டெடிகேஷன் இந்த புதுசா வரவங்க கிட்ட கம்மியா இருக்கு. ஏஜ்டு கிட்ட போடும் போது என்ன ஆயிடுச்சு, அது எனக்கு கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். எங்க அக்கா எனக்கு வந்து எங்க அம்மாக்கு ஈக்குவல். ஓகே, ஈக்குவல் கூட சொல்ல முடியாது, ஒரு படி மேலனே சொன்ன அவ எங்க அக்கா. ஆனா ஊம குசும்பு. எனக்கு பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அழ ஆரம்பிச்சிட்டேன். 13 years டிஃபரன்ஸ். ஓகே, 2012 பையன், 25 இந்த அம்மா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க சீரியல்ல. ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை நம்ம ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வர்றது ஏதோ இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆயிடுச்சு. நான் இடையில ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், அதுவும் ஒரு கெஸ்ட் ரோல்ன்றதால ஒரு 2 days மட்டும் தான் வந்தது. ஆல்மோஸ்ட் அதான் 2-3 years ஆச்சு. நான் ஃபீல்ட்ல இருந்து கொஞ்சம் படிக்க அது இதுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கேன். பட் இப்போ ஓகே, அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு ஃபீல்டுக்குள்ள வர்றது. ஏன்னா எல்லாமே நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, சினிமாக்குள்ள சீரியல்லையும் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. ப்ராப்பராக ஷூட்டிங்கு ப்ராப்பராக அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் காலையில் வந்தோடனே இந்த டைமுக்கு தான் ரெடி ஆகணுன்றது ஒரு விஷயம் இருக்கு. 9 o'clock ஷார்ட் வச்சா 9 o'clock ரெடியாக இருக்கணும். ஸோ 7 o'clock அல்ல 7:30 நம்ம ஸ்பாட்ல ரீச் ஆயிடுவோம். அந்த மாதிரி இப்போ என்னன்னா அந்த டைம்ல இருந்த டெடிகேஷன் இந்த டைம்ல இல்லையோ அப்படின்னு ஒரு கம்மியா தோணுது. ஓகே, இது இடையிலயும் கொஞ்சம் மாறிச்சு. எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல, ஏன்னா கண்டினியூஸா நான் பண்ணிட்டே இருந்ததால இப்ப பிரேக் எடுத்து வரும்போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறின மாதிரி ஒரு ஃபீல். அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? எதா இருந்தாலும் இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் 8 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்றதுன்னா அந்த டைமுக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர், அப்படிதான் போகும். அதே மாதிரி தான் ஆக்டிங் வந்துட்டு அது ஒரு விஷயம் கிடையாது, அதுவுமே ஒரு தொழில் தானே. அப்போ அந்த தொழில் அதெல்லாம் இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க நடிக்கிறதுக்காக. அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல விஷயங்கள் தான். இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதால நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாம ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்ப காண போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்த டெடிகேஷன் இந்த புதுசா வரவங்க கிட்ட கம்மியா இருக்கு. அதனால டோட்டலா நிறைய விஷயங்கள் மாறுது. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவா நல்லா இல்லைன்னு தோணுது. திருமங்கல்யம் சீரியல்ல உங்க கேரக்டர் என்னவா இருக்கும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி அது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் தான். அது எனக்கு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் மாதிரி நான். நல்லவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கும், தட்டி கேட்கணும்ன்றது உள்மனசு சொல்லும். இருந்தாலும் புத்தி குறுக்கு வழியில யோசிக்கும் போது இது கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யறதால நமக்கு என்ன ஒரு நல்லது நடந்துற போகுது, நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு. இது இயல்பா ஒரு எல்லா சராசரி மனுஷனுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு பேட் சைடு அது. ஆமா, நம்ம அவங்களுக்கு செஞ்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து முழுசாவே அந்த கேரக்டர் பாசிட்டிவும் இல்ல நெகட்டிவும் கிடையாது. ஒரு மேனேஜ் பண்ணி போற மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அதுல என்னோட பேர் வந்து லலிதான்ற கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய சீரியல் வெப் சீரிஸ்ல பாத்திருக்கோம். மறக்க முடியாத ஒரு கேரக்டர்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாத ஒரு கேரக்டர்ன்னு சொல்லணும்னா நான் கலர்ஸ் தமிழ்ல பண்ணேன் நான், சிவகாமின்னு ஒரு சீரியலு. ஸோ அதுல வந்துட்டு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து அதுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தை பிறந்து குழந்தை வளர்ந்து அந்த குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒண்ணு பண்ணேன் நானு. அது ஒரு சில இடத்துல எனக்கு கொஞ்சம் தப்பா சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கட்டத்தை கொடுத்துச்சு எனக்கு. பட் ஓகே, எனக்கு அந்த கேரக்டர் பண்ணதுல ஹாப்பி தான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, ஓகே, அது ஒண்ணும் மறக்க முடியாத ஒரு விஷயம்.
ஓகே, எல்லா லைஃப்லயும் வந்து ரிக்ரெட் அப்படின்ற விஷயம் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண ரிக்ரெட் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கா? அதுவுமே அந்த சிவகாமி Okay. சீரியல் தான். ஸோ ஏஜ் கெட்டப் என்னன்னா, அப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகும்போது நல்ல குண்டா இருந்தேன் நானு. ஸோ அந்த அதே மாதிரி அந்த சீரியல்ல வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. என்னோட கேரக்டர் அதுல ஃபுல்லாவே நல்லா டிராவல் ஆச்சு. என்னன்னா ஏஜ்டு கெட்டப் போடும்போது என்ன ஆயிடுச்சு, அது எனக்கு கொஞ்சம் தப்பா போயிருச்சு. ஓகே. எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த சினிமால வந்துட்டு என்ன சில விஷயங்கள் எப்படி மாறி போச்சுன்னு நான் சொல்லும்போது என்னன்னா, நான் அதுல ஏஜ்டு கேரக்டர் பண்ண உடனே நம்மளோட ஏஜ் யோசிக்காம அவங்க அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. சோ அது எனக்கு கொஞ்சம் தப்பான ஒரு காரியம் ஆயிடுச்சு. கம்மிங் பேக் டு ஃபேமிலி லைஃப். ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி. உங்க பார்க்கும்போது யூடியூப் சேனல் பார்க்கும்போது ரொம்ப வைபா இருக்கு. ரொம்ப ஃபங்கியா இருக்கீங்க 2 பேருமே. சொல்லுங்க உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க. உங்க லைஃப்ல எவ்ளோ இம்பார்ட்டன்ட்? அவதான் என் லைஃபே. சோ அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கும். என்னோட லைஃபே அவர் தான். எனக்கு கொஞ்சம் என்ன ஸ்பெஷல்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு பேடா இருந்தது. சோ கடவுள் எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேடா கொடுத்தா செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. அந்த டைம்ல நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறது அப்படி இருக்குல்ல. சோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல எனக்கு வந்து சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாததால செகண்ட் லைஃப் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த மாதிரி எனக்கு ஒரு அழகா குடும்பத்தையே கொடுத்துட்டாரு. ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் 2 பசங்க, பெரிய பசங்க அவங்க அப்படின்னும் போது லைஃப் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா அப்படி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் வைபாவே இருக்கும் எப்பவுமே வீட்டுல. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. அப்போ ரொம்ப எங்கேஜ்ல இருந்திருப்பீங்க இல்லையா? ஆமா. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல எப்படி இருந்துச்சு? எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? ஆக்சுவலா நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா ஃபேமிலில வந்து ஒர்க் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால 12th முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டேன். நான் மார்ச் 31 வந்துட்டு என்னோட எக்ஸாம் முடிஞ்சது. மார்ச் ஏப்ரல் 1 அன்னைக்கே வேலைக்கு போயிட்டேன் நானு. ஓகே. அந்த ஒரு நாள் ஏன்னா அந்த எக்ஸாம் நடக்கிற கேப்ல வந்து இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் நானு. ஸோ பியூட்டி அட்வைசரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது பண்ணிட்டே இருக்கும்போது அதான் சொன்ன மாதிரி ரொம்ப யங் ஏஜ்ன்னும் போது அந்த 18 எனக்கு ரன்னிங் கம்ப்ளீட் கூட ஆகல. அந்த டைம்ல ஒரு அதான் தேவையில்லாத ஒரு டிசிஷன் நமக்கு எடுக்கணும். அந்த வயசுல நமக்கு எடுக்கக்கூடாத ஒரு டிசிஷன். நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம அவசரப்பட்டு சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதால அதுவும் எனக்கு லவ் மேரேஜ் தான். ஸோ ரொம்ப பிரச்சனை எல்லாம் ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ ஆயிட்டு அந்த டைம்ல என்கிட்ட பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக ஆக பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது. பட் அந்த லைஃப் அதான் சொன்னேனே அதுல எனக்கு யோசிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த விஷயத்த தள்ளி வச்சுட்டு நம்ம கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கடந்து வந்தேன். இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல வயசு அப்பவே சினிமாக்கு வந்துட்டேன். நான் நடிக்க வந்தோடனே ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா நானு ஃபர்ஸ்ட் என்னோட நடிக்க வந்தேன்றத விட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆனந்த விகடன்ல தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் புக் வரும் தெரியுமா? அந்த மேகசின்ல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டோர் பத்தி ட்ரெஸ் பத்தி ஜுவல்ஸ் பத்தி அந்த மாதிரி வரும் தெரியுமா? அந்த மாதிரி சென்னை சில்க்ஸ்க்கு வந்திருந்தாங்க. நான் சென்னை சில்க்ஸ்ல இருந்தேன். அப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பியூட்டி அட்வைசரா அன்னைக்கு நான் ஏரியா மேனேஜரா அப்போ இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ 2009 இல்ல 8ல அந்த டைம்ல அங்க வந்திருந்தாங்க. ஒரு ஆட் பண்ணறதுக்காக வந்திருந்தாங்க. அங்க வந்து அக்சஸரீஸ்க்காக. அப்போ அந்த அக்சஸரீஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு பக்கத்துலயே நின்னுட்டு இருந்ததால நான் ஒண்ணொண்ணா எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்டாரு. நீங்களே போட்டு போஸ்ட் குடுக்குறீங்களா? நல்லா இருக்கும். நாங்க ஃபேஸ் காட்டல. இப்போ ரிங்ஸா இருந்துச்சுன்னா கை போதும், காது போதும் அப்படி சொல்லிட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்ததே. ஓகே ஜாலியா இருக்கே இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் 2008ல வந்து எண்ட்ல இது நடந்தது. 9க்கெல்லாம் நடிக்க வந்துட்டேன். அதுமே விகடன்ல நானு தென்றல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. அப்படியே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சினிமாக்குள்ள வர ஐடியாவே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது அக்கா ஃபீல்டுல இருந்தாங்க, சினிமால இருந்தாங்க. சோ அதனால அக்கா பார்த்திருக்கேன். ஐயோ ஷூட்டிங்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது என்னமோ தெரியல. அந்த ஃபீல்டு எனக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அக்கா நடிக்கிறாங்க நம்ம நடிக்க போலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. பட் என்னைக்கே தெரியாம எனக்குள்ள இது வந்த ஒரு விஷயம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்தது சினிமாக்குள்ள. நீங்க சொன்ன மாதிரி யங் ஏஜ்ல வந்து நீங்க பிரெக்னன்சி ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரி இருந்துச்சு? ஏன்னா நீங்களே ஒரு சின்ன பொண்ணு, உங்களுக்கே ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்ற போது நிறைய விஷயம் மென்டலி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும் இல்லையா? என்ன மாதிரியா இருந்தது அப்போ உங்களுக்கு?
அப்போ எனக்கு அது தெரியல எனக்கு ஆக்சுவலா. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரியில வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே ஞாபகம் இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேபி ஃபார்ம் ஆனது. எல்லாரும் கேட்பாங்க தெரியுமா? என்ன கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்ல. நம்ம ஊர் சொல்லவே வேணாம். பேசுறதுக்கு நிறைய வாய் வரும் தெரியுமா? அந்த மாதிரி. ஸோ ஓகே. அப்போ நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ண டைம்ல தான் அந்த பையன் வந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குழந்தை வந்துருச்சே, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நம்ம இப்போ நம்ம வயித்துல ஒரு உயிர் உருவாகுது அப்படின்றத வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு விஷயம். ஒரு உயிர் உருவாகி வர்றதுன்றது சும்மா கிடையாதுல்ல. ஸோ அப்படின்றதால அந்த மூமெண்ட் என்னால என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பட் ஃபினான்ஷியலா அந்த டைம்ல நான் ரொம்ப டவுன்ல இருந்தேன் நானு. பையன் வயித்துல இருக்கும்போது. ஸோ நிறைய கஷ்டம் அந்த டைம்ல. ஃபுல்லா அவனுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வயித்துல இருந்து பாப்பா டெலிவரி வரைக்கும் அப்போ அந்த டைம்ல. ஸோ ஆனா என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணதுனாலும் கொஞ்சம் விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. ஸோ எனக்கு 21 இருக்கும்போது பையன் பொறந்தான். ஓகே. சோ எப்படி எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்களா அந்த மூமெண்ட்? நீங்க சொன்ன மாரி நீங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த மூமெண்ட் நீங்க செரிஷ் பண்ணணும் இல்லையா? எப்படி இருந்தது அப்போ பொறக்கும்போது, உங்க கையில வாங்கும்போது உங்க ஃபர்ஸ்ட் பையன எனக்கு அதுதான். எனக்கு வந்து ஹாப்பினா குழந்தை இருக்கேன்ற ஒரு சந்தோஷம் தான் இருக்கு. இருந்தாலும் ஆனா அந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட் வேணும்ல. அந்த டைம்ல எனக்கு சாப்பிடுறதுக்கு வழி கிடையாது. வயித்துல பாப்பா இருக்கு. நான் சாப்பிட்டா தான் பாப்பாக்கு ஃபுட் போகும். ஒரு 3 டேஸ் 4 டேஸ் எல்லாம் நான் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். ஓகே. ஒரே ஒரு கஞ்சி வச்சுட்டு அந்த கஞ்சி எடுத்து அந்த தண்ணி மட்டும் 3 டேஸ் குடிச்சு 2 டேஸ் குடிச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நானு. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம எப்படி அந்த டைம்ல சினிமால தான் இருந்தேன். நான் நடிக்கிறேன்னு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் கஷ்டப்படும்போது எனக்கு யாருமே உதவிக்கு இல்ல அந்த டைம்ல. ஃபேமிலில வந்து நான் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன்றதால என் வீட்ல யாருமே அந்த டைம்ல பேசல. பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம் தான் பேசுனாங்க. எல்லாரும் ஒரு குழந்தை வந்தா சமாதானம் ஆவாங்கல்ல. அதே தான் நடந்தது. படத்துல நடக்கிற மாதிரி தான். ஸோ அந்த டைம்ல ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பாப்பா இருக்கேன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், குழந்தை உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கும்னே தெரியாது. ஏன்னா 2 டேஸ்லாம் சாப்பிடாம இருக்கேன். 3 டேஸ் சாப்பிடாம இருக்கேன். 4த் மந்த் எல்லாம் வந்து 5த் மந்த் எல்லாம் வந்து ஒரே பிரச்சனை. சாப்பிடாம இருக்கிறதால ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரிப்ஸ் போட்டு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. பையன் வந்துட்டு ஓகே. 8த் மந்த் இருக்கும்போதே 8த் ஸ்டார்ட் ஆன ஒரு டைம்ல ஓரளவுக்கு ஓகே. இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. ஓரளவுக்கு இன்கம் பேலன்ஸ் பண்றேன் நானு. எனக்கு சீரியலுமே தென்றல் சீரியலுமே டேட்ஸ் கொஞ்சம் வருது. ஸோ ஃபினான்ஷியலா ஓரளவுக்கு நம்ம தலை தூக்கும்போது வேலை செய்ய முடியல 8த் மந்த் ஆகும்போது. ஸோ 8த் மந்த்லயே பொறந்துட்டான் பாப்பா. அந்த டைம்ல ஒரு 7, 8 ஹவர்ஸ் பெயின். சரியா நார்மல் டெலிவரி. சரி பெயின். எல்லா பெயினுமே ஆனா எனக்கு என்னமோ தெரியாது. அது காட் கிஃப்டானும் தெரியாது எனக்கு. பாப்பா உருவானதுல இருந்து இது பையன் தான் மைண்ட் செட். ஓகே. ஃபேஸ் பார்த்தோனே கம்ப்ளீட்டா எல்லாமே போயிடுச்சு. அதாவது அத்தன மாசம் நான் பண்ண எல்லா கஷ்டமும் அந்த ஒரு செகண்ட் அப்படியே மாயமா போகும்ல. அந்த மாதிரி போயிருச்சு. அதே மாதிரி பாப்பா பொறந்தோனே அடுத்த நாள் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே. ஹாஸ்பிட்டல்லயே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. வீட்லயே வந்தாங்க. பட் பெருசா பேசல. பட் அந்த டைம் ரொம்ப கஷ்டமா தான் போச்சு. ஓகே. ஐ திங்க் அந்த கஷ்டங்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேபி கேர்ள் வந்திருக்காங்க இல்லையா? பிரெக்னன்சி ஜர்னி எவ்வளவு செரிஷ் பண்ணீங்க இப்போ ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல? அது பையன் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டதால, அந்த பீரியட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணவே இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னாலும் யோசிக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும்னாலும் யோசிக்கணும் அப்படின்னும்போது, அதுதான் எனக்கு செகண்ட் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் நான் இவர்கிட்ட கேட்டேன். ஸ்டார்ட்டிங்ல மேரேஜ் ஆன உடனே நான் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, நமக்குன்னு ஒரு பாப்பா வேணும். எனக்கு அந்த ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்ன மைண்ட் செட்னா ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்கு. பெருசாயிடுச்சு குழந்தைங்க. பையனும் காலேஜ் போயிட்டு இருக்கான். இந்த டைம்ல வந்துட்டு நம்ம குழந்தை பொறந்துச்சுன்னா அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருந்தது. சரி ஓகே பாப்போம். எல்லாருக்கும் ஓரளவுக்கு மைண்ட் செட் வந்துச்சுன்னா நம்ம பிளான் பண்ணலாம். அதுவும் இல்லாம அது ஒரு கடவுள் குடுக்குற ஒரு விஷயம்ன்றதால ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்ளோ சீக்கிரம் நான் பேபி பிளான் இல்ல. இன்னொரு 1 இயர் கூட போகட்டும் அப்படின்னு தான் இருந்தேன் நானு. ஆனா சடனா பிளானே இல்லாம டக்குன்னு பாப்பா வரவும் ஓகே. பாப்பா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் ஒண்ணுன்னா நடக்கும்ல. அது கடவுள் நம்ம குடுக்கும்போது தான் நம்மளால எடுத்துக்க முடியும். நம்ம ஆசைப்படும்போது கடவுள் குடுக்க மாட்டாரு. சோ அதனால அது கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் வீட்ல. அதே மாதிரி நாங்க வீட்ல சொன்ன உடனே பசங்க ஈஸியா எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நேத்திக்கு இத வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். ஓகே. அந்த மூமெண்ட் சொல்லும்போது எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது பசங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவா இருந்தது. அதே மாதிரி தான். இந்த பாப்பாக்குமே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது பொண்ணு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவருக்குமே அதுதான் இருந்தது. ஏன்னா 2 பசங்க 1 பொண்ணு எங்க வீட்ல. ஸோ அப்போ 2 பொண்ணு 2 பையன் அப்படி சொல்லலாம் அப்படின்றதால அவருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன். பசங்களுக்குமே அதுதான் இருந்தது. பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மூமெண்ட்டுக்கு தான் வீட்டு வாசல்ல எல்லாரும் நிக்கிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா எங்க ஆளுங்க தான்.
குழந்தைய பார்த்தோன்னே எல்லாருமே அதே மாதிரி நான் சொல்லிட்டு தான் போனேன், பொன் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் மூமெண்ட் என்னன்னா, பாப்பா வந்து எப்பவுமே வந்து வயித்துல இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் சவுண்ட் பண்ணுவாங்க. எனக்கு பாப்பா வயித்துக்குள்ள இருக்கும் போதே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எப்படி? தெரியல, டாக்டர்லாம் அதிர்ச்சி. பாப்பா உள்ள இருந்தே அழுது. ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே பாப்பா அழுதுருச்சு. டாக்டர் என்ன குழந்தை ஓப்பன் பண்ணோடனே அழுது அப்படி ரெடியா இருந்திருக்க போல பாப்பா. இவளுமே எனக்கு டேட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலா February 20க்கு அப்புறம் தான் எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க பாப்பாக்கு. பட் எனக்கு பிளசண்டா ப்ரீவியா இருந்ததால பாப்பா மேலேயே படுத்தே இருந்தாங்க. ஓகே. ஆனா நல்லா பாப்பா நல்லா வயிற்றுக்குள்ள ஃபுல்லா சுத்துவாங்க. பட் சுத்திட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, கொடி வந்து பாப்பாக்கு சுத்தல. என்னோட இதுக்கும் பிளசண்டாக்கும் பாப்பாக்கும் இடையில ஒரு நாட் போட்டுருச்சு. அதனால எனக்கு பிஃபோராவே பெயின் வந்துருச்சு. டாக்டர் சொல்லியிருந்தாங்க பெயின் வராது, பெயின் வரவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதுக்கு முன்னாடி லேபர் பெயின் வந்துருச்சு. ஒரு நாள் ஃபுல்லா இருந்தது. சமாளிச்சு பார்த்தோம். இதுக்கு மேல முடியாது அப்படின்றதால டாக்டர் சரி சப்போஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த நஞ்சு கொடி வெளியில வந்துடும் அப்படின்றதால டாக்டர் என்ன சொன்னாங்க, ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு நைட்டு செக்அப்க்கு போன பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா மார்னிங் 6 o'clockலாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓகே பாப்பா வெளியே எடுத்தாச்சு. நான் பாப்பா சி செக்ஷன் பண்ணதால எனக்கு இங்க வீட்டுல பாத்துக்க முடியாதுன்ற பட்சத்துல நான் அக்கா வீட்டுல இருந்தேன் 40 நாள். பேருக்கு நான் அக்கா வீட்டுல இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்படியே எங்க வீட்டுக்கு போய் ஒரு 2 days ஸ்டே பண்ணுவேன். திருப்பியும் வர்றது அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 days முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரே கொண்டாட்டம் தான். இதுக்கப்புறம் போக மாட்டீங்கல்ல, அங்கங்கேயும் போக மாட்டீங்களா, எங்கேயும் போய் தங்க மாட்டீங்களா அந்த மாதிரி. சோ பசங்க வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த குழந்தையோட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகே. உங்க சிஸ்டர் உங்களுக்கு லைஃப்ல எவ்வளவு சப்போர்ட்டிவ்? ஏன்னா வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்லயும் உங்க சிஸ்டர் உங்க கூட இருந்திருக்காங்க, ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல இருந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. அக்கா எல்லாரோட லைஃப்லயுமே அக்கா இருந்தா எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா, இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் எனக்கு. அம்மாவோட வேலை எல்லாமே அம்மா செஞ்சிருவாங்க. இருந்தாலும் அந்த அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வந்து ஒரு அடுத்த கட்டம் போறதுன்னு இருக்குல்ல, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது, பண்ண முடியாது. எங்க அக்கா எனக்கு வந்து எங்க அம்மாக்கு ஈக்குவல். ஓகே. ஈக்குவல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு படி மேலனே சொன்னா. ஏன்னா அவ்வளோ ரொம்ப கேர் எடுத்துக்குவா. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணுறது, நிமிஷத்துக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு நீ ஓகேயா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நான் யாருக்கும் இஷ்டம் இல்லாம பண்ணதால யாரும் பேசல என்கிட்ட. ஸோ அவங்களுமே எனக்கு பையன் பிறந்த அந்த ஃபீல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஸோ அதுன்னு இன்னொன்று வந்துட்டு அக்காவுமே இப்போ அந்த டைம்ல எனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப கம்மி வயசு வித்தியாசம் தான். ஸோ அதனால அக்காவாலையும் அந்த டைம்ல இருக்க அந்த மூமெண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரிஞ்சிருந்திருக்காது. இப்போ அக்கா ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி ஆயிட்டாங்கல்ல. ஸோ அக்கா வந்து நான் அம்மா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அக்காவும் ஆயிட்டதால எனக்கு என்ன பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணி, உனக்கு இது ஓகேயா, ஏதாச்சும் ஒரு வேணும்னா கூட டக்குன்னு அக்கா புரிஞ்சுக்குவா. எனக்கு தோணுது உனக்கு வேணுமா, இது வேணுமா, செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஸோ அதனால அக்கா வந்து அம்மாக்கும் மேலேயே அப்படிதான் என்னை பாத்துக்கிறது. ரொம்ப கேரிங். அதான் சொல்றேன். அதே மாதிரி பாப்பாவுமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவா அடிக்கடி. நான் அங்கேயே இருந்ததால கொஞ்சம் சிமிலர் இருக்கும் நானும் அக்காவுமே. இப்பவுமே அக்கா கிட்டதான் பாப்பா கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சிட்டா, நான் தான் அக்கா நினைச்சிட்டா. ஓகே. அம்மா யாரு பெரியம்மா யாருன்னு வித்தியாசம் அவளுக்கு தெரியவே இல்லை. எங்க அக்கா கிட்ட போனாலும் நான் தான் வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு அமைதியா இருப்பா, அழாம இருப்பா. வேற யாராவது எடுக்கும் போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். அக்காவை வந்து நான் நினைச்சுக்குவா. ஓகே. சோ அது நான் எப்படி வந்து அக்கா வந்து அம்மாவா ஃபீல் பண்றோம்னா, அவளும் வந்து என் குழந்தையும் எங்க அக்கா வந்து அம்மாவாவே ஃபீல் பண்ணிக்கிறா. ஒரே மாதிரி இருக்கிறதால ஏதாவது எடுத்தா சொல்ல போனா என்னை விட ஜாஸ்தி அவகிட்டதான். ஓகே. என் கையில இருக்கும் போது கூட அப்படியே தாவிட்டு அங்க ஓடிடுவா. அந்த மாதிரி ஒரு அக்காவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு என்னோட லைஃப்ல. நீங்க எந்த மாதிரி சிஸ்டர்? டாம் அண்ட் ஜெரி சிஸ்டர்ஸா இல்ல வந்து ரொம்ப வந்து பாசமல்லலா இருப்பீங்களா 2 பேரும்? ரெண்டுமே கிடையாது. பாசமலரா அப்படியும் கொட்டிக்க மாட்டோம். 2 பேரும் ரொம்ப ஓவரா ஐயோ அக்கா தங்கச்சி அப்படி கிடையாது. சண்டை வர வேண்டிய இடத்துல சண்டை வரும். ஆனா அது சண்டையாவே இருக்காது. ஆனா சண்டைதான் அது. ஓகே. சண்டையா இருக்காது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அக்கா ஏதாவது கேட்டா, இப்ப பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண சொல்ற, விடு அவ்வளவுதான் எனக்கு இஷ்டம் அப்படி சொல்ற. இவ்வளவுதான். அதிகப்படியான சண்டை இதுதான். 2 பேரும் சண்டை போட்டு பேசிக்காம இருக்கிறது, ரொம்ப அடிதடி அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுல நான் தான் ரொம்ப குறும்பு, ரொம்ப வாலு போட்டு அவளை நல்லா அடிச்சிருவேன். அப்புறம் ஒரு ஏதாவது பண்ணும்போது எங்க அக்கா ஆனா ஊம குசும்பு செஞ்சிருவா. பட் நான் செஞ்சதே தெரியாத மாதிரி இருந்துக்குவா. பட் நான் தெரிஞ்சு செஞ்சிருவேன். அவ ஏதாவது சின்ன விஷயம் ஒரு அடி அடிச்சா நான் 2 அடி அடிச்சிருவேன். நான் 2 அடி அடிச்சதுக்குமே அம்மா வந்து அவ்வளவுதான் அடிப்பாங்க.
சின்ன ஓகே. பொண்ணுகிட்டயே அட்ஜஸ்ட் பண்ணி ம். போயிட்டு அந்த மாதிரி. ஸோ ஆனா அது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்றோம்ல, அது ம். நம்ம பண்ணதுக்கு நம்மளும் அடிச்சிட்டோம், திருப்பி அவ தானே அடி வாங்குறா அப்படின்ற ஒரு கட்டத்துல நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ரொம்ப டாம் அண்ட் ஜெர்ரிலாம் கிடையாது. ரொம்ப பெரிய சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம். பேசிக்காம இருந்தது கிடையாது 2 பேருமே. அம்மாகிட்டயுமே இது அக்கா இத பண்ணிட்டா, அவ இது பண்ணிட்டா அப்படின்னு பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. எங்க 2 பேருக்குள்ள சண்டைனா நாங்களே தீர்த்துக்குவோம். இது லேட் பிரெக்னன்சி அப்புறமா நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும். நீங்க எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணீங்க? ஆமா. எனக்கு என்னன்னா, பாப்பா பிரெக்னன்ட் ஆனம்போது டாக்டர் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபிக்கும், செகண்ட் பேபிக்கும் இருக்க அந்த கேப் ம். அவங்களுமே விசாரிச்சது. பட் எங்களுக்கு 4த் மந்த் வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகே. 5த் மந்த்ல தான் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சது. 5த் மந்த் ஒரு ஸ்கேன் பண்ணும்போது தான் ம். தெரிஞ்சது. பிளசன்டா ப்ரீவியான்னு அந்த ஸ்கேன்ல இருந்தது. ம். ஸோ அந்த டைம்ல தான் பாப்பாவோட அந்த பேக் போன் எல்லாம் அந்த ஸ்கேன்ல ம். தான் தெரியும். ஸோ அனாமலி ஸ்கேன் நெனைக்கிறது. அதுல தான் தெரியும்ன்றதால அந்த டைம்ல தான் எனக்கு அது தெரிய வந்தது. ஒரு சிலருக்கு 6த் மந்த், 7த் மந்த் ஆட்டோமேட்டிக்கா அது ரெடி ஆயிடும்னு சொல்லியிருந்தாங்க. ம். பட் எனக்கு அது வந்து டெவலப் தான் ஆச்சே தவிர ரெடி ஆகல. ம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் பிரெக்னன்ட் ஆகறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் 1 1/2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து ஒரு சிஸ்ட் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. ம். யூட்ரஸ்ல. அது என்னன்னா, அது ஒரு மாதிரி ஜெல்லி கட்டி. ம். அது வந்து உடையவும் உடையாது. ரொம்ப பெருசா டெவலப் ஆவாது. ஓரளவுக்கு பெருசா ஆயிட்டு, ஓகே. அது அப்படியே ஜெல்லி மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். ஸோ, அதனால ம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. ஸோ, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா நரம்பெல்லாம் இழுக்கிற மாரி, அந்த மாரி பெயின்லாம் இருந்தது. ம். ஸோ, அது டாக்டர் கிட்ட காமிக்கும்போது அது என்ன அதுதான் ஜெல்லி மாதிரி அந்த கட்டி ஃபார்ம் ஆகறதால, அத ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் எடுக்கணும். நார்மலா அந்த ஓகே. டேப்லெட்ஸ்ல கரைக்க ம். முடியாது. அதுக்கு எதுவும் மெடிசின் அந்த மாரி பண்ண முடியாதுன்றதால, அந்த டைம்ல தான் எனக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த ம். கட்டி ரிமூவ் பண்ணணும். ஸோ, அது பண்ணதால தான் எனக்கு சி செக்ஷனே ஆச்சு செகண்ட் ஓகே. டெலிவரி. ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஏதாச்சும் நம்ம அந்த மாரி யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி கத்தி வச்சுட்டா, ஒரு 75% வந்து கண்டிப்பா குழந்தை பொறந்தா அது சி செக்ஷன்ல தான் போகுது அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஸோ அது பண்ணதால தான் எனக்கு இந்த ஒரு விஷயமும் நடந்தது. அது ப அ கொஞ்ச நாள் போக 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 இந்த 5த், 6த் மந்த் ஆகும்போது அது எனக்கே ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சது. என்னால நார்மலா இருக்க முடியல. ஏன் அப்படின்னா, நார்மல் பாப்பா வந்துட்டு இப்படி இருப்பாங்க. ம். அப்புறம் இப்படி ஆயிட்டு அதுக்கப்புறம் தலைகீழ ஆயிடுவாங்க. ம். எனக்கு ஃபுல் பொசிஷனுமே பாப்பா படுத்தே இருந்தாங்க. ஓகே. அதுவும் படுத்து இருந்துட்டு எப்படின்னா, எப்ப பாரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருப்பா போல வயித்துக்குள்ளேயே. ம். இப்படி இப்படி அந்த பொசிஷன். ஸோ அதனால அந்த டைம்லாம் ரொம்ப அ ம். நான் ப்ராப்பரா தூங்குனதே கிடையாது. நைட் ஃபுல்லா அப்படியே முழிச்சு இப்படியே உட்காந்துருப்பேன் நானு. ஓகே. ஸோ அதுதான் எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு அந்த லேட் ம். பிரெக்னன்சின்றதால ஆன ஒரு பிரச்சனை தான். டாக்டர் ம். சொன்னாங்க, "இதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை." எவ்ளோ கேப் மேம் இந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும், இந்த லாஸ்ட் பிரெக்னன்சிக்கும் கேப்? எக்ஸாக்ட்டா 13 இயர்ஸ் டிஃபரன்ஸ். ஓகே. 2012 பையன், 25ல இந்த ம். அம்மா. ஸோ கரெக்ட்டா 13 இயர்ஸ் எனக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னன்னா, குழந்தை வந்து ஒரு குழந்தைக்கும், இன்னொரு குழந்தைக்கும் வந்து மேக்ஸிமம் 3 to 5 இயர்ஸ் தான் கேப் குடுக்க சொல்லுவாங்க. ம். என்னன்னா, அது ஃப்ளெக்சிபிளா இருக்கும் நம்மளோட உடம்பு அதுக்கேத்த ம். மாதிரி. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சிக்கு அப்புறம் குழந்தையே பொறக்கல, இத்தன வருஷம் ஆகும்போது என்னோட உடம்பு வந்து நார்மல் பொசிஷனுக்கு ம். ஆயிருக்கும். இன்னொன்னு வந்து ஏஜ் இருக்குல்ல. ம். ஏஜ் ஆக ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த போன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆமா. அந்த இதுவா தான் அதுக்குமே ஏஜ் ஆகும்ல. ஓகே. இது கிட்டத்தட்ட நம்ம முத்தி போற வயசு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ம். அந்த ஒரு கட்டம் வரும்போது, ஏஜ் ஆனவங்களும் குழந்தை ம். பெத்துப்பாங்க. அது எப்படின்னா, அவங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் பேபியா இருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரகிள் இருக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பொறந்ததால, என்னோட உடம்பு இதுக்கப்புறம் குழந்தை பொறக்காதுன்றதுக்காக ரெடி ஆயிருக்குமாம். ஓகே. ம். டாக்டர் சொன்னது. இதுக்கப்புறம் உனக்கு நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன் இந்த உடம்பு. அப்படின்னு அதுக்கு ரெடியா இருக்க டைம்ல, ஒரு குழந்தை வரும்போது அதுதான் எல்லாம் நெறைய மாற்றம் இருக்கும்ல உடம்புக்குள்ள. அ என்னோட போன்ஸ் வந்து அதுக்கேத்த மாரி ஃப்ளெக்சிபிள் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா ம். நவர மாட்டேங்குது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டா இருந்தது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் ஃபேஸ் பண்ணேன் நானு. அது இல்லாம நெறைய ஹெல்த் இஷ்யூஸ். நான் என்ன ஆயிடுச்சு, வெளியில போ அ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வெளி சைடு பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆயி, ஓகே. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகுலு. தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். நெறைய பெரியதா சொல்றேனே, பெரிய ம். கடல் தாண்டி வந்த மாதிரி ஒரு நெறைய ஸ்ட்ரகிள்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் நானு. ஓகே. இப்போ பிரெக்னன்சியா இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் இல்ல அப்டின்ற மாரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. தூக்கமே இருக்காது. ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும் பேபிய. அப்ப யார் உங்க கூட இருந்தா? யார் சப்போர்ட்டிவா இருந்தா? ஃபுல்லா அக்கா தான். ஓகே. ஃபுல்லா அக்கா தான் இருந்தாங்க. அந்த டைம்ல தான் சொன்னேனே 40 டேஸ் ம். சி செக்ஷன்ன்றதால சுத்தம். அந் அந்த விஷயம் முடிச்சு, அடுத்த விஷயம் இது. ஸோ ஃபுல்லா எனக்கு என்னன்னா, நார்மல விட கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ம். எனக்கு. ஏன்னா பாப்பா வந்து படுத்த பொசிஷன்ல இருந்ததால பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து ஃபேமிலி பிளானும் இது கூடயே பண்ணிடலாம் அப்டின்றதால, என் பண்ண நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு நடக்க சொல்லிட்டாங்க.
பாப்பா சி செக்ஷன் பண்ணிட்டு அவ்வளவு பெருசா வெட்டி வச்சுட்டு எந்திரிச்சு நீ இப்பயே நடந்தாதான் சரியாகும் சொல்லி நடக்க வச்சுட்டாங்க. அந்த ஒரு வலி, உட்கார முடியாது, படுத்தே தான் இருந்தே ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்றது, வயிறு மடியும். இன்னொன்னு வந்து சி செக்ஷன் பண்ணதால வயிறு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த அந்த நம்ம குழந்தை இருந்துட்டு திருப்பியும் போன வயிறு அந்த ஒரு கம்ப்ளீட்டா அது கம்மியாயிடும். இருந்தாலும் அந்த புசு புசுன்னு இருக்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுறது நைட். அதே சேம், தூங்க முடியாது, படுக்க முடியாது, எந்திரிச்சா வலிக்கும், ரெஸ்ட் ரூம் போக முடியாது. ஸோ அந்த டைம்ல ஃபுல்லாவே அக்கா தான். பாப்பாக்கு நான் ஃபீட் பண்றதோட சரி, ஃபீட் பண்ணோடனே அக்கா வந்து வாங்கிடுவா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்ததால அந்த டைம்ல ஃபுல் டைம் வந்து அக்கா, அக்காவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் கூட. பாவம் அவங்களுக்கும் ஏஜ் ஆகுது. நான் அம்மாக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அவங்களுக்கும் தூங்கணும், சுகர், பிபி எல்லாமே இருக்கிறதால அவங்க ப்ராப்பரா அவங்களோட டைமிங்க்கு தூங்கணும். அம்மா ஃபுல்லா எங்களை பாத்துக்கிறது, சமையல் செய்யறது, அது இதுன்னு அவங்க ரெஸ்டே இல்லாம இருந்தாங்க அவங்க. இதுக்கிடையில அக்காவும் பாப்பாவை பாத்துக்கிட்டு எப்படி ரொம்ப எல்லா டைமுமே வீட்டுல பிஸியாவே இருந்தாங்க. 5 months வரைக்கும் நான் ரொம்ப பெயின் அனுபவிச்சேன். இந்த சி செக்ஷனோட பெயின் வந்து ரொம்ப அனுபவிச்சேன் நான். அது என்னவோ சரியே ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அதனால ஒரு 5 மாசம் வரைக்கும் அந்த கஷ்டம் இருந்தது. ஃபீட் பண்ண அதுதான் தூங்கணும்னு நினைக்கும் போது பாப்பாக்கு ஃபீட் பண்ணணும். 2 hours ஒன்ஸ் வந்து பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஆனா என்ஜாய் பண்ணேன் நானு. அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணேன். நான் ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் எதிர்பார்த்தது. அதனால அந்த மூமெண்ட்லாம் நான் என்ஜாய் பண்ணியே கொண்டு வந்தேன். இப்ப திருப்பி ரீஎன்ட்ரி குடுக்குறீங்க அப்படின்னா பேபி யார் பாத்துக்கிறா? யார் எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கா உங்களுக்கு? பேபி நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஓகே. அம்மாவும் கூட்டிட்டு போயிடுறேன் நானு. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஒரு அம்மா இருக்காங்க எங்க கூட. சோ அவங்களையும் அம்மாவையும் கூட கூட்டிட்டு போய்க்கிறது. அம்மா பாப்பாவை பாத்துப்பாங்க நான் ஷார்ட் போகும்போது. அப்படி போகும்போது திருமங்கல்யம்ல பாப்பாவும் ஒரு எபிசோட் பண்ணா. ஓகே. ஒரு எபிசோட் ஒரு சீன் என்னன்னா ஹீரோயினோட குட்டி வயசுல அவங்களோட அந்த ஸ்டோரியில வந்து அம்மா ஒரு டைரி கொடுப்பாங்க. அந்த டைரி தான் அவங்க படிக்கிற மாதிரி ஒரு அப்பப்போ அந்த சீன்ஸ் காமிப்பாங்க. அதுல வந்து பாப்பாவுமே ஒரு சீன் பண்ணா, ஒரு எபிசோட் பண்ணா. அவ அந்த ஃபர்ஸ்ட் அந்த புக் படிக்கிற மாதிரி. என்ன ஒரு அதிசயம்னா ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டா பண்ணா. ஓகே. அதுதான் எங்களை எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன இது சொன்ன மாதிரி அவ பாட்டு அந்த டைரியை திருப்பறது, எல்லாரையும் பாக்குறது ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அப்பாவும் நடிகர், அம்மாவும் நடிகை. சோ அதனால ஊறிடுச்சு போல. அவ ரொம்ப கேஷுவலா இப்படி பாத்துட்டு இருக்கா. அங்க பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாரையும் பாக்குறல, ஏன் இங்க பாக்குற, கீழே பாருன்னா அவ ஏதோ ரொம்ப புரிஞ்ச மாதிரி ஓகேன்ட்டு கீழே பார்த்து டைரி திருப்பறது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அது. சோ அதுவுமே நல்ல விஷயம் தான். ஓகே. இப்ப வந்து அக்கா வந்து இப்ப பிசினஸ் பண்றாங்க இல்லையா? உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? நீங்க அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, பிசினஸ் ஓனரா ஐயோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க, இல்ல பாசிட்டிவா கொடுத்திருப்பாங்க? உங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கு? என்னோட லைஃப்ல இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டே இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு பிரேக் எடுத்தேன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ் படிக்கலாம் போயிருந்தேன் நான். சோ அது போயிட்டு ஓகே எனக்கு கத்துக்கிட்டேன். நான் நெயில் எக்ஸ்டென்ஷன் கத்துக்கிட்டு சலூன் போடலாம்னு நினைச்சேன். அப்போ சலூன் போடணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல. சோ அது கொஞ்சம் ஒரு 10 lakhs பக்கம் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நமக்கு இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படி சொல்லிட்டு படிச்சு முடிச்ச உடனே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஓகே. என்னன்னா நான் கத்துக்கிட்டதா பேசிக் கிளாஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பேசிக் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். நான் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் போனோம்னா இன்னும் ஜாஸ்தியாகும். பேசிக் கிளாஸ்ன்ற போது என்கிட்ட ப்ராடக்ட்ஸும் கம்மியா வச்சு நம்ம இதுவாவே பண்ணலாம் அப்படின்றதால ஒரு 2 years நான் அந்த கிளாஸ் எடுத்தே அப்படியே ஓடிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே சரி ஓகே அடுத்த சலூன் போட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்திட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எனக்கு சலூன் போடணும்னு ஆசையா இருக்கு, சலூன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நானும் பொட்டிக் ஸ்டார்ட் பண்றதா வச்சிருந்தேன் பிளான். நானும் அக்காவும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றதால அக்கா ஃபுல்லா சாரி ட்ரெடிஷ்னல் அப்படி போகும்போது நம்ம சல்வார், குர்தாஸ், ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி போடலாம், 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போட்டேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷாப் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறேன். நான் தேட ஆரம்பிக்கும் போது தான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். சரி இது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுதான் இந்த விஷயம் அதான் 5 months அப்படியே போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண உடனே சரி ஓகே பிரெக்னென்ட் ஆயிட்டோம், சரி பரவாயில்ல அதுக்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு டெலிவரி டைம்குள்ள நம்ம ரெடி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஒவ்வொன்னா டாக்டர் இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இந்த கெமிக்கல் ஆகாது, கெமிக்கல் கிட்ட போகக்கூடாது, நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, சோ இதெல்லாம் நல்லது இல்ல, பாப்பாக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லவும் திருப்பியும் அதுல இருந்து அப்படியே பேக்ல போறேன். நானும் அக்காவும் சேர்ந்து பண்ற பிளான் இருந்துச்சு. இல்லைன்னா அக்கா வந்தது அந்த சேலம் ரவிக்கையுமே அக்கா பண்றேன், நான் ஸ்டோர் போட்டுக்கலாம், பிளஸ் நான் அதுக்குள்ள நெயில்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருந்தா. எதா இருந்தாலும் 2 பேர் சேர்ந்துதான் பண்ணணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். லாஸ்ட் கேள்வி எதுல கேட்கணும்னு இருந்தேன்னா, நீங்க செகண்ட் மேரேஜ் இல்லைன்னா வந்து அதை அனௌன்ஸ் பண்ணப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் வந்து உங்களை தான் திட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எல்லாருக்குமே வந்து கஷ்டமா இருக்கும், நம்ம ஹாப்பியா ஒரு லைஃப்குள்ள போறோம் அப்படின்ற போது இப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
என்னன்னா அதுதான் நம்மளோட லைஃப் நம்ம தானே உள்ள இருந்து பார்க்க முடியும். பேசுறவங்களால நம்மளோட வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாது, ம். பார்க்கவும் முடியாது. நம்ம ஷாக்ஸை நம்ம போட்டாதான் உண்டு. ம். நம்ம வேற யாராலையும் அவங்களோட இடத்த இருந்து பார்க்கவே முடியாது. எனக்கு வலிச்சதுன்னா அது எனக்கு மட்டும்தான் வலிக்கும். நான் அவங்க ஓகே. கிட்ட சொன்னேன்னா உங்களால எனக்கு வெறும் ஆறுதல் தான் கொடுக்க முடியும், ம். இல்ல மிஞ்சி போனா திட்ட முடியும். பட் அவங்களால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசுறவங்களால எனக்கு ₹1 பிரயோஜனம் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை தைரியமா பண்ணுவேன். அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலுமே. அது தப்புன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ம். நான் உன்கிட்ட வந்து எதுக்காக நிக்கிறேன்? எதுக்குமே நான் உன்கிட்ட வந்து ம். நிக்கலையே. நான் எதுக்காக உன்னை பார்த்து நான் ஏதாவது பேசினேன்னா? ம். நான் உன்னை பார்க்காத போது நீ எதுக்கு என்ன பார்க்குற? ஓகே. இதுல இதுல என்ன ஒரு விஷயம் அவங்க பேசுறதுக்கான இடம்னா பப்ளிக் செலிபிரிட்டி 2 பேருமே. ம். ஸோ அதனால பேசதான் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து வயித்தெரிச்சல்லையும் பேசலாம். இப்படி இருக்காங்களே, ம். நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் பட் இதுல நல்ல விஷயங்கள் அதுதான் எல்லாமே நம்ம பெரியவங்க நமக்கு எப்பவுமே குடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல அட்வைஸ் மட்டும் எடுத்துக்கோ. ம். நல்ல காரியத்த மட்டும் எடுத்துக்கோ. ம். ஒருத்தர்கிட்ட பழகுறியா அவங்ககிட்ட இருந்து நல்ல காரியத்த எடுத்துக்கோ. எதுக்கு நீ கெட்டத பழகிக்கிற? அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நான் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். இந்த பேட் கமெண்ட்ஸ் வர்றதெல்லாம் பெருசா காதுல வாங்கிக்கல. இன்னொன்னு வந்து நான் எப்படியோ அப்படியே தான் என் ஹஸ்பண்ட். ஓகே. நான் எப்படி? ஸோ அதேதான் அவரு. நான் ஃபீமேல் வெர்ஷன், அவர் மேல் வெர்ஷன் ஓகே. அவ்வளோதான் வித்தியாசம். இது பேசணும் அப்படி யாராவது இத பத்தி சொல்றாங்க அப்படின்னா, அவரு ஃப்ரீயா விடு. நீ ஏன் டென்ஷன் அடிக்கிற? நானே சப்போஸ் சம்டைம்ஸ் இந்த மாரி ம். சொன்னாங்க அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷன் தான் குடுப்பேன். அவரு அதுக்கே சொல்லுவாரு, கண்டுக்காம விட்டுடு. காதுல ம். வாங்கிக்காத விட்டுரு. எதுக்கு அத நம்ம எடுத்துட்டு சீரியஸா ஆயிட்டு, இத நெனச்சு நம்ம டிஸ்டர்ப் ஆகும்போது நம்மளோட அந்த ஒரு நிமிஷம் போகுது. என்னோட டைம் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே. என்னோட லைஃப்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ம். அந்த ஒவ்வொரு செகண்டையும் நான் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா தான் கொண்டு போவேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குள்ளயுமே ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா, இன்ன வரைக்கும் ஒரு 3rd பெர்சனா நான் எங்களோட லைஃப்ல விட்டதே கிடையாது. ஓகே. அப்பயே தீர்த்து எனக்கு அப்பயே இமிடியேட்டா பேசிடணும். அந்த இமிடியேட்டா சமாதானம் ஆகாத அந்த இதான் சொன்னேனே, எனக்கு ஒவ்வொரு ம். நிமிஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நிமிஷம் ஒரு சமாதானம் ஆகல அப்படின்னா என்னால அத ஏத்துக்க முடியாது. ஓகே. எனக்கு அப்போ சமாதானம் ஆயிரணும். அவர்ட்ட பேசி அப்போ அத தீர்த்துறணும். அந்த மாதிரி. ஸோ அதனால எங்க 2 பேருக்குள்ள வர விஷயங்கள வந்து எதா இருந்தாலும் எங்களுக்கு வெளியில தான் வச்சுப்போமே தவிர, எங்களுக்குள்ள ம். நாங்க அத கொண்டு வரவே மாட்டோம். எங்க 2 பேருக்குன்னு ஒரு ஷீல்டு வச்சிருக்கோம். அந்த ஷீல்டுக்குள்ள எதுவுமே வராது. சூப்பர். சோ இப்போ நீங்க வந்து ரீஎன்ட்ரி குடுத்துருக்கீங்க சீரியல்ல. வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்கள? இப்போதைக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. எனக்கு கால்ஸ் வருது. எதனால டக்குன்னு எடுக்கல ம். அப்படின்னா, பாப்பா இருக்கிறதால. ம். ஸோ என்னன்னா, பாப்பா எல்லா இடத்துக்குமே நமக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் வச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்றதால, அது இப்போ ஆல்மோஸ்ட் பாப்பாக்கு 10 மந்த்ஸ் ஆச்சு. ம். ஓரளவுக்கு பாப்பாவும் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அம்மா இன்னும் 1 இயர் இன்னும் 2 மந்த்ஸ் தானே. அதுக்குள்ள இப்ப இதுக்கப்புறம் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான் வந்திருக்கு. ஓகே. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு நல்ல ட்ராக் இருக்கணும்ல. அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதனால அதுக்காக வெயிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஃபீல்ட்ல இருந்தேனோ, அதே கம்பேக் குடுக்கணும்ன்ட்டு. சூப்பர். நம்ம சும்மா கமிட் எஸ். ஆகுறதெல்லாம் பண்ணாம, நம்ம தான் இவ்ளோ பாப்பாவும் வச்சுட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்காக போறது? நம்ம ஒரு நல்ல கேரக்டர் பண்றதுக்காக. ம். அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சுன்னா இன்னொன்னு அதுக்கப்புறம் பண்ணுவேன். ஓகே மேம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கரியர்ஸ். தேங்க் யூ தேங்க் சோ யூ. மச். உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.